கர்த்தர் நாம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் சிலுவை குறித்த தியானத்துல நம்ம குருத்தொலை ஞாயிறு குறித்து நம்ம பார்க்க போறோம். குருத்தொலை ஞாயிறு அன்று இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கிராமத்துக்கு போகும்படி 2 சிஷ்யர்களை கட்டளையிட்டு கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அப்போ அவங்க அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதையின் மேலே வஸ்திரத்தை போடுறாங்க. அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து அமர்ந்து அவர் செல்கிறதை பார்க்கிறோம். கீழேயும் தரையிலே அநேகர் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். மரக்கிளைகளை போடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்பது அல்ல. ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், ஆண்டவரே உடனடியாக எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். இது ஏன் அவர்கள் சொல்லணும்? ஏன்னா பஸ்கா பண்டிகைக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அநேக ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறத பார்ப்போம். அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்போ தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓசனா 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 என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோம். முன்னடப்புறம் பின்னடப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் மேசியா, இவர் தான் ஒரு ராஜா என்ற அளவுக்கு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஓசனா என்பதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும் அர்த்தம். இந்த ஓசனான்ற வார்த்தையை என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிமிலரான வார்த்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118:25 கர்த்தாவே ரட்சியும் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் கர்த்தர் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோடைய நிறைவேறுதல தான் இந்த வசனம் காணப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்படல. ஒருவேளை கயிறா தான் இருக்கும், கயிற்றுல தான் கட்டுவாங்க கழுதிய. ஸோ அந்த கயிறு தான். அந்த கயிறு என்ன பண்ணுச்சு? அவிழ்க்கப்பட்டுச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்தாத ஒரு கழுதை குட்டியின் மேலதான் ஆண்டவர் ஏறுகிறார், அதையும் அவிழ்த்து வரும்படி சொல்கிறார். இன்னைக்கு கூட அநேக காரியங்கள் நம்மளை கட்டு வைத்திருக்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படாதபடி, தேவனுக்கு பயன்படுத்தப்படாதபடி நம்மள அநேக காரியங்கள் நம்மளை கட்டி வச்சிருக்கலாம். இன்னைக்கும் ஆண்டவர் அந்த கழுதையின் கட்டை அவிழ்த்து அவருக்கு உபயோகமாய் அந்த கழுதை மாறினது போல, ஒருவருக்கும் இதுக்கு முன்னாடி அது உபயோகப்படாம இருந்துச்சு அந்த கழுதை. ஆனா அன்றைய தினத்துல ஒரு ராஜா, ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு தேவாதி தேவனுக்கே அது என்ன பண்ணுச்சு? ஒரு உபயோகம் உள்ள கழுதை குட்டியாய் அது மாறினதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல கூட ஒருவேளை நம்ம எதுக்குமே உபயோகப்படாம இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம ஜீவியத்துல நம்ம பிரகாசிக்க முடியாதபடிக்கு அநேக விஷயங்கள் நம்ம கட்டியிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை அவிழ்க்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.